இந்த நாள்ல முதல் மேட்சோட முதல் பால். கமான் பிரியா. ஒரு ஸ்வீட் சர்ட்டுக்கான முயற்சி என்னதும் இல்ல. டாக்டரை திறக்கிறாங்க குருவிக்கார குளமணி. தம்பி நல்லா போடுற பாருடே. அற்புதமா வந்து கால் கண்டிப்பா கிடைக்குங்க. 2 ரன். ஒரு நல்ல ஃபீல்டிங். சரியான லென்த் பிரியதர்ஷன் இருந்து நல்லா இருக்கு. போடுறா இத போடுறா. அடிச்சிருக்காருங்க. மீட் பண்ணிருக்காரு. ஃபைனல் டிசைன் மேல கண்டிப்பா 4 ரன் கிடைக்கும். பவர் பிளேயோட முதல் 4ங்க. அற்புதமான ஸ்டார்ட். லாஸ்ட் 2 பால். தமிழோட பேட்ல இருந்து ஒரு அற்புதமான ஷாட்டுங்க. மறுபடியும் ஒரு முயற்சி டாட்டா இருக்குங்க. எம்என்எம் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் 1ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி. லாஸ்ட் பாலுங்க. மீண்டும் அடிச்சிருக்காரு பேட்டோட. அதே ஃபைனல் டிசைன் நோக்கி தான் சென்றிருக்கு. பேட்டை விட்டாலும் பந்து நாளை நோக்கி சென்றதுங்க. முதல் ஓவர் முடிவுல 10 ரன். செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சரவணன். ஃபீல்ட் இருந்த பந்து சரியா கிடைக்காதனால ஒரு ரன் தான் வந்துட்டாங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பாப்போம். மிஸ் பண்ணிருக்காருங்க. சரவணன் மிஸ் பண்ணிருக்காரு. அம்பேரோட தீர்ப்பு இறுதியானது. நாட் அவுட் கொடுத்திருக்காரு அம்பேர். வேற எந்த நெகோசியேஷனும் வேணாம். நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. நீங்க பந்து வீச போலாம். நல்லா பண்ணு. இந்த பால நல்லா போடு. நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் மேல போயிருக்கு. ஃபீல்டர் முயற்சி பண்றாரு. அதையும் தாண்டி 4 ரன் ஆகுமா? இல்லங்க, நல்ல ஃபீல்டிங் செய்திருக்காரு. 2 ரன் ஓடி இருக்காங்க ஈஸியா. வெயிட் பண்ணு. நல்லா பால். ஒரு பால் போடு. வைடுங்க. போகலண்ணே. நல்லா போண்ணே. பொறுமையா எடுத்தாரு. ஒன்னு ஓட விடு. ஓடு. லாஸ்ட் 2 more to go. ஸோ 2வது ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால். ஒத்த கையில ட்ரை பண்ணாரு. பட் கீப்பரால் அதை பிடிக்க முடியல குமரேசனால. நல்ல ஒரு ட்ரை. லாஸ்ட் பால். அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட் ஆஃப் சைடு. மீண்டும் ஃபீல்டர் ஓடி டேக் அப் முயற்சி.
மூன்று ரன்னுக்கான கால். மூணாவது ரன் ஓடி இருக்காங்க. ரொம்ப லாங்ல இருந்து தூட்டுன காரணத்தினால் 3 ரன்னுங்க. 2 ஓவர் முடிவில் 20 ரன். விக்கெட் இழப்பு ஏதுமின்றி அற்புதமா அடிச்சிருக்காருங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு. கேட்ச் கணக்காளா இல்லங்க, ட்ரை பண்ணல. 2 ரன் கிடைக்கும். கையை பார்த்துடு. ஆனந்து ரொம்ப உடைக்கிறான். அடிச்சிருக்காருங்க தரையோட தரையா. பட் ஃபீல்டர் இருக்காரு. 1 ரன் மட்டுமே. நல்லா பெண்ட் ஆகுது. சொல்லிருக்காரா? ஒரு ஸ்வீட் நம்மள டாட்டா இருக்கு. நல்லா போடுறானது போடானது. இறங்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல. பட் ஃபீல்டர் இருக்காரு. 2 ரன்னுக்கான கால் இல்லங்க, ஓடலங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. லாஸ்ட் 2 balls. நல்ல பாலுங்க. பேட்டிங் ஆனந்தத்துல இருந்து அற்புதமான பால். லாஸ்ட் பால். நல்ல பால் போறானது. பாத்தீங்கன்னா 2 ரன் கிடைக்கும். கடைசியா எடுத்துருக்காங்க. 3 ரன் ஓடிட்டாங்க ஈஸியா. மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. தமிழ் வந்து ரிட்டையர் கட் அவுட் முறையில வெளியே இருக்காரு. அடிச்சிருக்காருங்க மீண்டும் அதே திசையில். அற்புதமா ஃபீல்டிங் வந்துகிட்டு இருக்காரு. தேப் இருக்காருங்க. நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல த்ரோங்க, சரியான த்ரோ. 2 ரன் மட்டுமே. தமிழ் வெளியேற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் களத்துக்குள்ள அவரால் வர முடியாது. அடிக்க முயற்சி பட்டு இது எந்த மாதிரியான பால்? நோ பால் கொடுத்திருக்காங்க. கிரீஸை விட்டு வெளியே போட்ட காரணத்தினால நோ பால். பால் ரிலீஸ் பண்ண காரணத்தினால நோ பால் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பால் ரிலீஸ் பண்ண காரணத்தினால இது நோ பால் கொடுத்திருக்காங்க. அம்பேரின் தீர்ப்பு இறுதியானது. வேற நெகோசியேஷன் எதுவும் வேணாமே. போடுங்க. நல்ல பாலுங்க. ஃப்ரீ ஹிட்ட வந்து கரெக்டா யூஸ் பண்ணல.
சரியான கீப்பிங்க, செம்ம கேட்சுங்க குமரேசன் இருந்து. இன்டர்நேஷனல் கீப்பிங் மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம டைம், சரியான விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் கண்ணன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. நல்ல ஒரு சிங்கிளுங்க. நாலாவது ஓவரோட லாஸ்ட் பால். அடிச்சிருக்காருங்க. மேல 4 ரன் கிடைக்குமா? ஃபீல்டர் இருக்காரு. மூணாவது ரன்னுக்கான முயற்சி இருக்கு. ஓடிருக்காங்க, பண்ணிருக்காங்க. தப்பான பால் போட்டு அடிச்சா அவுட்டா. நல்ல ஃபீல்டிங். கமான் ராஜே. டேய் 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 டேய். சோ வைடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. பவுலர் நியூந்து பாத்து போடு, பேட் பண்ண பாரு. எங்கிட்டு இருக்கான்னு பாரு. ஃபீல்டிங் பாத்துக்க. சரியா? இங்கிட்டு போடு, நீ நல்லா இருக்கும் போடு. ஆல்ரெடி பெரிய ஷாட்டுக்கான தேடல், பட் மீண்டும் ஒரு டாட். நல்லா வெளிய வரலாம். பாரு. நல்லா என்ன வெளிய வா, ஒயில வா. நல்ல பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல், பட் ஃபீல்டர் இருக்காரு. நீ என்ன பின்னாடி பாக்குற? பால் எடுத்தாங்க கூட முதல்ல. ஒரு ரன் மட்டும். நல்ல ஸ்டாப்புங்க. 2 அவுட்டா இல்லங்க, ஒரு மிஸ் த்ரோ, அதுவும் மிஸ் ஆயிருக்கு. 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. லாஸ்ட் 2 மோர். அடிச்சிருக்காருங்க, மீட் ஆயிருக்கான்னு பாப்போம். பட் ஃபீல்டர் போறாரு, விட்டுருக்காருங்க. 4 6 ஆன்னு பாப்போம். பந்த பிடிக்க மாட்டா. விக்கெட் கீப்பர் குமரேசன் இருந்து ஒரு ஆக்ரோஷமான ராஜே, தப்பு ராஜே. பிக் பண்ணாவே ஆடிடலடா. ஒரு பால் யோசிச்சு போடுறா. அடிச்சிருக்காருங்க, சரியான மீட்டுங்க. வானத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்துக்கு 6 ரன். நல்ல ஷாட். 5 ஓவர் முடியல 48. பேக் டு பேக் 4 மற்றும் 6 ஓவர் முடியுது. மற்றும் பூனாம்பாளையம். ஸோ அணிகள் வண்டினா மட்டும் ஜஸ்ட் கமிட்டிகிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிட்டு போங்க கேப்டன். என்ட்ரி கொடுக்கணும், டாஸ் போட்டெல்லாம் வாங்க. நல்லா யோசிச்சு போடுறா. சொல்லியா நல்ல ஸ்டார்ட்டுங்க. டாட்டோட தொடங்கியிருக்காரு பிரியதர்ஷன்.
இருக்காரு காலா இல்ல ஒரு ரன் மட்டும் தான். ரெண்டாவது ரனுக்கான முயற்சி கூட இல்ல. ஃபர்ஸ்ட் பால் போட்டதான் போடணும். போடு அங்கேயே போடு பார்த்துலாம். இருக்காரு. ரெண்டாவது ரனுக்கான முயற்சி ஓடி இருக்காங்க. இன்னும் 3 பால் மட்டும் மீதம் இருக்கு. அற்புதமா 6 லைன்ல சரியான கேட்சுங்க. செட்டில்டு பேட்ஸ்மேன் இப்ப களத்தை விட்டு வெளியேறும் தருணம். அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸ்பீட் ஷாட் பட் டாட் ஆகுது. லாஸ்ட் பால் முதல் இன்னிங்ஸோட கடைசி பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கான திறன் நல்ல பால். முதல் இன்னிங்ஸ் முடிவுல 52 ரன் 53 அடித்தால் குருவிக்கார குளம் அணி வெற்றி பெறுவாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப். ஸ்ட்ரைக்ல குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கர் என்ற ராஜேஷ். பவுலர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் கார்த்தி. அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால் குமரேசன். சால் வராரு. 2 ரன் கிடைக்கும். நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மறுபடியும் தூக்கி இருக்காரு. இந்த மாதிரி கேட்சுக்கான காலான்னு பார்ப்போம். வானத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. குமரேசன் தனது விக்கெட்டை இழந்திருக்காரு. ஆசிரியர் அடிச்சிருக்காருங்க. 2 ரன்னுக்கான கால். 2வது ரன் ஓடி இருக்காங்க. பண்ணிருக்காரு. இருக்காரு. 2வது ரனுக்கான முயற்சி இல்லை. 1 ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால். விட்டுருக்காருங்க. அடிச்சிருக்காரு. ரன் அவுட் கொடுத்திருக்காரு. விக்கெட்டை இழக்கிறாங்க. முதல் ஓவர்ல 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஒரு ரன்லயே ஸ்டாப் பண்ணி இருக்கலாம். அதையும் தாண்டி 2வது ரன் ஓடி ஒரு விக்கெட். டாட்டோட முடிச்சிருக்காரு. முதல் ஓவர் முடிவில் 5 ரனுக்கு 2 விக்கெட். ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
டாட்டுங்க. நல்ல பாலுங்க, ஜஸ்ட் மிஸ் போல்டுக்கு. இன்சைட் காலில் பட்டிருக்குங்க. பட் ரன் எதுவும் இல்லை. இருக்காருங்க ஆஃப் சைடு. கேட்ச் கணக்காவா இல்லைங்க, கிடைக்கும். ஓடி இருக்காங்க. பிடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. பட் ஃபீல்டர் இருக்காரு, ஒரு ரன் கிடைக்கும். இப்ப போறதே போட்டா வேற ஸ்கோர் தேவையில்ல. அப்படியே போடு. கேட்சாங்க, கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2 ரன் கிடைக்கும். ஸோ 2 ரன். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். சரியான கேட்சுங்க, சரியான கேட்ச். பவுலர் காட்டன் போல்டு. அடிச்சிருக்காருங்க. மிஸ் பண்ணிருக்காரு. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்ல, அடுத்த ஃபீல்டர் தேக்கி இருக்காருங்க. 2 ரன். போவாது. எதுக்கு நம்மளா தேவையில்லாம் மூடிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி இழுத்து போட்டனால அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வயலு கிரீஸா பாரு. நல்லா மீட் பண்ணல. வரல. 2 ரன் ஓடிடுவாங்க ஈஸியா. தொடர்ந்து 3 டூஸ் அடிச்சிருக்காரு. 4 பால் டாஸ். பிச்சில மட்டும் போடு. அது என்னமோ நடக்கட்டும். பிச்சில போடுற. சர்ப்பே ரொம்ப அங்க தள்ளி போகுது. கொஞ்சம் தள்ளியே வா. புரியல. ஆதி மாதிரி. Last 2 balls. Bowler. இந்த பாலும் ஒரு 2 சான் பார்ப்போம். ஒரு ரன் தாங்க. மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால்.
இருக்காரு. டாஸ் பால் சரியா மிஸ் பண்ணல. ரன் ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஓடி இருக்காங்க 2வது ரன். நல்ல ரன்னிங். 3 ஓவர் முடியல 21 ரன்னுக்கு 3 விக்கெட். 18 பாலுக்கு 32 ரன் அடிக்கணும். 3 ஓவருக்கு 32. அடிச்சிருக்கானுங்க ஆனந்த். மீண்டும் 2 ரன்னுக்கான கால். ஆனா 1 ரன் மட்டும்தான். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, அதை மிஸ் பண்ணிருக்காரு. ஃபீல்டர் கரெக்டா த்ரோ பண்ணாரு. 1 ரன் மட்டும். வச்சிருக்கலாம் மெதுவா. பரவாயில்ல போடு. 2 பால் ஆஃப் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெளிய வாடா. இருக்காருங்க ஆனந்த் ஆஃப் சைடு. கண்டிப்பா 2 ரன் கிடைக்கும். 3வது ரன்னுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஓடல. வெளியே 3 தானே இருக்க. நீ உள்ள இருக்க. வெளியே இருக்கியா? வெளியே இருக்குன்னா அங்க இருக்கு. முன்னாடி இருக்கு. அவனை உள்ள வச்சுட்டா அவனை வெளியே ஏத்திக்க. வேணாடா போறேன்டா போறேன். நான் நல்லா ஆஃபே போடு. நல்ல ஷாட்டுங்க. 2வது ரன் கிடைக்காது. ஓடி இருக்காங்க. ஆனந்தால முடியல. மிஸ்ரனால 2 விட்டு சான்ஸ் மாறுதுங்க. பேட்ஸ்மேன் சோ டயர்டு. ஏன்னா அவர் மட்டுமே பாத்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காரு. 6 பேர் 2 ரன்னாதான் ஓடி இருக்காரு. பேட்டுக்கு இப்படியே வருது. கொஞ்சம் இப்படி வெளியே வாயா. பரவாயில்ல 2 பால் ஆடு. அடிச்சிருக்காரு. மீண்டும் ஸ்ட்ரைட்ல ஆனந்து. 1 ரன்னுக்கான வாய்ப்பு தான். 1 ரன்னுங்க. லாஸ்ட் பால். 13 பாலுக்கு 25 அடிக்கணும். ஸோ டயர்ட் ஆயிட்டாரு ஆனந்த் ஓடி ஓடியே. டாட்டோட முடிச்சிருக்காருங்க. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. 12 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும். தேவர்புரம் அணியினர் டாஸ் வெற்றி பெற்றுள்ளனர். ஒண்ணுதான் போவோம். 2 போவோம். போ இங்க 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 இல்ல இங்க வை. இங்க இங்க வாடா டேய். ரைனா ஸ்கொயர்ல இங்க. இங்க பேட்டிங்ல ஆனந்த் ஸ்ட்ரைக்ல இருக்காப்ல. சர்க்கிள்குள்ள தான இருக்க போறானா. எழுந்திரிட்டு பாரு. தேவர்புரம் டிசிஷன் சொல்லுங்க. டிசிஷன் சர்க்கிள்குள்ள இரு. சர்க்கிள்குள்ள இருடா. ரைட் ஓகே. பெரிய ஷாட்டுக்கான தேடல். விக்கெட்டை இழந்திருக்காரு ஆனந்த். கடைசியா போல்ட் ஆயிருக்காருங்க. இந்த பேர் டாட் பால் விட்டாங்கன்னா 1 பால் பிரஷர் தாங்க. பட் அது மட்டும் தான் பவுலிங்க்கு நோக்கமா இருக்கும். அப்பளா இப்படி வர அப்பளா இப்படி வர விட்டு இப்படி ஆட விட்டுறாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. பேட்ஸ்மேன் வந்ததுனால ஃபீல்டிங் செட்டை மாத்திட்டு இருக்காங்க.
திருப்பி அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். என்னங்க சிக்ஸுங்க, பேட்ஸ்மேன் மொத்த பால சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேன் முகேஷ்ங்க. ஏய் ஏத்திடா மாப்ள. அதனால மாப்ள போன பால் பாட்ட போடுவாங்க. பேட்டிங் டீமுக்கு ஒரு நம்பிக்கை சேர்த்துருக்காருங்க முகேஷ். அதனால மாப்ள நல்லா பண்ணலாம், அவன் நல்லா இந்த நம்பிக்கை அப்படியே ஒரு பெரிய மலையா மாறணுங்க. ஏத்தி போடு மாப்ள. பவுண்டரி போகுமா? பவுண்டரி 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 பவுண்டரி. 2 பால்ல 10 ரன் கொண்டாந்துருக்காருங்க பேட்ஸ்மேன். அவனுக்கு மேல ரொம்ப ஹைட்ல போவியா? இன்னும் 9 பாலுக்கு 15 ரன் தாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரன் அவுட் மூலமா வெளியேறார் ரோகேஷ். தேவபுரம் டிசிஷன் டிசிஷன். உள்ளாண்டா நான் உள்ள தான் இருக்கேன். நான் உள்ள தான். நீ ராவுல ஏய் வேணா வேணா இருடா. நீ வெளிய போடா. ஒரு டாட்டுங்க. என்ன பவுலிங்கா? ஓகே. லாஸ்ட் பால். ஒரு சிங்கிள் ஆடும் தப்பா கிடையாது போல பாவுட. பண்ணிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. கடைசி ஒரு 6 பால்ல 14 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் 6 பால்ல 14 ரன் அடிக்கணும். கண்ணன் பவுலிங் போட வந்திருக்காரு. சைக்கிள முகேஷ். இருக்கண்ணா இப்படி ஒட்டி வரணும். ரைட் திரும்பறாங்கயா. நீ இங்கேறா. நல்லா வாங்க பிளானோ. ஓகே. அம்பையர் கீப்பர் சேஞ்ச். பால் டாட்டோட தொடங்கி இருக்காருங்க. நல்ல ஸ்டார்ட். டேய் அவரியா. நீ பக்கத்துல இருக்க இப்படி பாஸ் பண்ணி விட்டுற. அது யாருமே பார்க்கல, எல்லாமே பார்த்தேன். நீங்க போட சொன்னது. அப்புறம் என்ன ஒட்டுவாங்க? ரைட் பால் பாரா. ஆனா பாக்ஸுக்கு வெளிய இருந்துக்க. மீண்டும் ஒரு டாட். ரன் எதுவும் ஓடல. 4 பாலுக்கு 14 ரன். நல்ல பால்டா. நல்ல பாலினே. பவுலிங் டேய். டாட்டுங்க. 3 பாலுக்கு 14 ரன். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா டேரன் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக 3 பாலுக்கு 14 ரன் அடிச்சாரு மார்க்கிஸ் ஓவர்ல. உள்ளதான் ப்ரோ. அது மாதிரி இங்க ஏதாவது நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயர் அடிச்சிருக்காரா இல்ல அடிக்கலை. 2 பாலுக்கு 14. பொறுமையா விடு. வலியா வலியா வலியா. கடைசியா அடிச்சிருக்காருங்க. ஏன்டா உடனே அங்க ஸ்லோவா இருக்குடா. நல்ல ஷாட். நல்லா அங்க போடா. லாஸ்ட் 1 பால் இருக்கு. 1 பாலுக்கு வலா வலா வலே.
4 பால் ஒரு பால் வீணா போச்சு. பால் இல்லைன்னா உள்ள வாங்க. அந்த வேற பால் ஒண்ணு கொடுங்க. அண்ணா 8 அடிக்கணும். நோ பால் ஒயிடு எதுவுமே Last ball. மாதிரி கூட தூக்கி போட்டுரு. பால் வந்துருச்சா? பாலுங்க சார் பாலை பார்த்துக்கடா. கேட்சிங் பாரு. ஒரு பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு. மெதுவா வரா. 4 வந்துருச்சுங்க. சோ 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். சாரி 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க.